அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. கேள்வியும் பதிலும். சஹருக்கு தனி பாங்கு உண்டா? ஆம், உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் சஹர் உணவு உண்பதிலிருந்து பிலாலின் பாங்கு உங்களை தடுத்துவிட வேண்டாம். ஏனெனில் அவர் இரவிலேயே பாங்கு சொல்வது உங்களில் இரவு தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருப்போர் திரும்பி வருவதற்காகவும் உங்களில் தூங்கிக் கொண்டிருப்போரை உணர்த்துவதற்காகவும் தான். பஜ்ர் அல்லது சுபுஹ் நேரம் வந்துவிட்டது என்பதை அறிவிப்பதற்காக அல்ல. அறிவிப்பவர் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நூல் புகாரி 621 பதிவாகியுள்ளது. மக்கள் உறக்கத்திலிருந்து விழித்து சகர் செய்ய வேண்டி உள்ளதால் சகர் செய்வதற்காக மக்களை எழுப்பிவிடக்கூடிய ஏற்பாடு எம்பெருமாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் செய்யப்பட்டிருந்தது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்துல்லா பின் உம்மி மக்தும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆகிய 2 முஆத்தின்கள் இதற்காக நியமிக்கப்பட்டிருந்தனர். இருவரது குரலும் மக்களுக்கு நன்கு பரிச்சயமாகியிருந்தது. ரமலான் மாதத்தில் சஹருக்கு ஒரு பாங்கும் சுபுஹ் தொழுகைக்கு ஒரு பாங்கும் என 2 பாங்குகள் சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். பிலால் இரவில் அதான் பாங்கு சொல்வார். இப்னு உம்மி மக்தூம் அதான் பாங்கு சொல்லும் வரை நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நூல் புகாரி 5299 பதிவாகியுள்ளது. மேற்கண்ட நபிகளாரின் வழிகாட்டுதல் அடிப்படையில் நாமும் சஹர் நேரத்தை அறிவிப்பு செய்ய பாங்கு சொல்ல வேண்டும். அல்லாஹுடைய மகத்தான கிருபையை கொண்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மர்கஸ்களில் இந்த நபி வழி பேணப்படுகின்றது. இந்த நபி மொழியை அறியாதவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு சேர்த்து அவர்களும் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதலை பின்பற்ற நம்மால் இயன்ற முயற்சிகள் செய்ய வேண்டும். 2 பாங்குகளுக்கும் இடையே எவ்வளவு இடைவெளி இருக்கும் என்பதை விளக்கும் போது, அவர் பாங்கு சொல்லிவிட்டு இறங்குவார், இவர் பாங்கு சொல்வதற்காக செல்வார் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா ஆகியோர் விளக்கமளித்ததாக இடம்பெற்றுள்ளது புகாரியில். சஹருக்கும் சுபுஹுக்கும் இடையில் 50 வசனங்கள் ஓதும் அளவுக்கு இடைவெளி இருக்கும் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி 1921 பதிவாகியுள்ளது. 50 வசனங்கள் ஓதும் நேரம் என்பது சாதாரணமாக நிறுத்தி நிதானமாக ஓதினால் 20 நிமிடத்திலிருந்து அரை மணி நேரம் வரை தேவைப்படும் என்பதே. எனவே 2 பாங்குக்கும் இடையில் அரை மணி நேரம் இடைவெளி விடலாம். சுபுஹுக்கு சிறிது நேரம் இருக்கும்போது ஒரு பாங்கு சொல்லி மக்களை விழித்தெழச் செய்யும் வழக்கம் பெரும்பாலும் எங்குமே இன்று நடைமுறையில் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்த இந்த சுன்னத்துக்கு உயிர் கொடுக்க வேண்டும். முதல் பாங்கு சஹருக்கும் 2வது பாங்கு சுபுஹுக்கும் எனவும் மக்களுக்கு தெளிவாக விளக்கிவிட்டு இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.